பயன்படுத்தி அப்பாவி இளைஞர்களை சிறையில் அடைத்து துன்புறுத்தினார்களோ ஆயினும் யுத்தம் மௌனிக்கப்பட்டு 17 வருடங்கள் கடந்த பின்னும் ஒரு குறிப்பிட்ட இனத்தின் மீது பழியை தூக்கி போட்டு அதிகார வரிக்காக உண்மையான குற்றவாளிகள் இது தொடர்புபட்டவர்கள் கைது செய்யப்படுவார்களா அல்லது மூடி மறைக்கப்படுமா என்றது எந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி அப்பாவி இளைஞர்களை சிறையில் அடைத்து துன்புறுத்தினார்களோ அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை எங்கள் மீது பயன்படுத்தாதீர்கள் என்று முன்னாள் ஆட்சியாளர்களும் முன்னாள் ஆட்சி அமைப்பில் இருந்தவர்களும் ஓடித் திரிகிறார்கள். குறிப்பாக தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக. குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டம் என்பது மனித குலத்துக்கே தீங்கானது. குறிப்பாக இலங்கையில் நடைமுறையில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டமானது அப்பட்டமாக மனித உரிமைகளை அடிப்படை மனித உரிமைகளை கூட மீறுகின்ற ஒரு சட்டம் தான் என்று பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்து வந்தார்கள். ஆயினும் யுத்தம் மௌனிக்கப்பட்டு 17 வருடங்கள் கடந்த பின்னும் இன்னும் இந்த பயங்கரவாத தடை சட்டமானது இலங்கையில் நடைமுறையில் இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் வாய் மூடிக்கொண்டிருந்தவர்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டம் தங்கள் மீது பிரயோகிக்கப்பட போகிறது என்பதற்காக நீதிமன்றத்தை அணுகி இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை எங்கள் மீது பயன்படுத்துவதற்கு தடை விதிங்கள் என்ற ரீதியில நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள் முன்னாள் ஜனாதிபதியான கோட்டபாய ராஜபக்ச. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் குறித்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்று மனு தாக்கல் செய்துள்ளார். சட்டத்தரணி சனத் விஜயவர்தன ஊடாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பொலிஸ் மா அதிபர், குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சாணி அபேசேகர மற்றும் அதன் நிலைய பொறுப்பதிகாரி மாதவ குணவர்த்தன ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். குறிப்பாக அசாத் மௌலானா அவர்கள் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் உயிர்நாயக தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் பரிணாம வளர்ச்சியை கண்டிருக்கிறது. இப்ப இந்த சூழ்நிலையில் அண்மையில முன்னைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்களுக்கு எதிராக நீதிமன்றம் வெளிநாட்டு பயண தடையை விதித்திருந்தது. அதன் அடிப்படையில் இப்பொழுது என்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யக்கூடாது என்ற ரீதியில மனுவை தாக்கல் செய்திருக்கிற இந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் ஏன் இவர் நான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படலாம் என்று கருதுகிறார் என்ற ரீதியில மக்கள் சிந்திக்கிறார்கள் என்றுதான் இப்பொழுது நாங்கள் கூற வேண்டும். எதுவாக இருந்தாலும் சரியான சாட்சிகள் இருந்தால் அவர் கைது செய்யப்படலாம் என்ற ரீதியிலும் பார்க்கப்படுகிறது. ஆயினும் அவர் கைது செய்யப்படுவதற்கான ஆயத்தப்பாடுகளை நடைபெற்று வருவதாகவும் கருத்துக்கள் பலமாக பரவி வருகிறது. இப்ப இந்த சூழ்நிலையில தான் இவர் தன்னை தற்பாதுகாத்துக் கொள்வதற்காக நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். அப்ப இது ஒரு புறம் இருக்க இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும். போலீஸ் மா அதிபர் மற்றும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் தற்போதைய பணிப்பாளர் சாணி அபேசேகர. இந்த சாணி அபேசேகர என்பவர் இவர்களால் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட நபர் என்று கூட நாங்கள் குறிப்பிடலாம். இப்ப இருக்கிற குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் தற்போதைய பணிப்பாளர். ஏனென்றால் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் ஆட்சிப்படம் ஏறின உடனே அவர்கள் செய்த முக்கியமான வேலை என்று பார்த்தால் இப்ப இவரை இடமாற்றம் செய்தார். பல்வேறுபட்ட ரீதியில் முன்னைய ஆட்சியாளர்களால் பழிவாங்கப்பட்டார் என்று கூட கருதப்படுகிறது. ஏனென்றால் கோட்டபாய அவர்கள் ஆட்சிப்படம் ஏறிய உடனேயே அமைச்சரவைகள் பிரதமரை நியமிப்பதற்கு முதலே இவரை இடமாற்றம் செய்தார்கள். அதாவது சாதாரண நிலை உத்தியோக பதவிக்கு கூட இடமாற்றம் செய்திருந்தார்கள். அவர் ஓய்வு பெற்று சென்ற பின் கூட அவரை விடாமல் அவருடைய ஓய்வூதியம் சார்ந்த விடயங்களில் அதிகளவான தாக்கங்களை செலுத்தினார்கள். அவரை சிறையில் அடைத்தார்கள். கிட்டத்தட்ட 9 மாதத்துக்கு மேலாக சிறையில் இருந்தார் என்று கூட கருதப்படுகிறது. இப்படி பல்வேறுபட்ட பழிவாங்கல்களை இவர் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்றதையும் பார்க்கப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் உயிர்நாயக தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளது. உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும். குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட இனத்தின் மீது பழியை தூக்கி போட்டு அதிகார வரிக்காக மக்களின் உயிரை பழி வாங்கியவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றது ஒரு பொதுவான நியதி. இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும். செம்மணியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணி 26ஆம் நாள் நெருங்கிவிட்டது. நேற்றைய தினம் கிட்டத்தட்ட நேற்றைய தினம் கூட 6 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 366 எண்பு தொகுதிகள் இதுவரை காலமும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் அகழ்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன், குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் என்று பல்வேறுபட்ட நிபுணர்கள் முன்னிலையில் இந்த அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்துடன் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சார்பில் சட்டத்தரணி நிரஞ்சயன் அகழ்வு பணிகளில் முன்னிலையாகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். கிட்டத்தட்ட 366 எண்பு தொகுதிகள் இதுவரை காலமும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. 357 எண்பு தொகுதிகள் இதுவரை காலமும் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். குறிப்பாக
357 மனித உடல் எச்சங்கள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இது கூட பல்வேறுபட்ட ஒரு விமர்சனத்தில் காணப்படுகிறது. உண்மையான குற்றவாளிகள் இது தொடர்புபட்டவர்கள் கைது செய்யப்படுவார்களா அல்லது மூடி மறைக்கப்படுமா என்றது. குறிப்பாக அண்மையில் பாராளுமன்றத்தில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் தெரிவித்தார், நாங்கள் நீதி வழங்க காத்திருக்கிறோம், செம்மணியில் நாங்கள் எந்த ஒரு தவறும் இழைக்க மாட்டோம், நாங்கள் கட்டாயமாக நீதியை வழங்குவோம், கடந்த அரசாங்கங்களைப் போல நாங்கள் நிதியை ஒதுக்காமல் இழுப்படிப்பு செய்யவில்லை, நாங்கள் நிதியை வழங்கி இருக்கிறோம் அகழ்வு பணிக்காக. அப்ப எங்களுடைய நோக்கம் கூட நாங்கள் செம்மணியில் நீதியை வழங்குவதுதான் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்யும். ஆனால் நடைமுறையில் அவர்கள் நீதியை வழங்குவார்களா என்ற ஒரு சந்தேகம் தான் எழுப்பப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக பார்ப்போம், கூறிய வார்த்தைகளை தற்போது இருக்கிற அரசாங்கம் காப்பாற்றுமா இல்லையா என்பதனை. ஆயினும் உண்மையிலேயே அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமாக காணப்படுகிறது. ஆனால் தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமன் என்பது எல்லோரும் அறிந்த உண்மை. அதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும். பிள்ளையான் அவர்களுக்கு எதிராக புதிய வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே விசாரணை வலயத்தில் இருக்கின்ற பிள்ளையான் அவர்கள் குயிட்ட ஞாயிறு தாக்குதல் என்று மற்றும் பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டார் என்ற சந்தேகத்தின் பேரிலும் இவர் ஏற்கனவே பிள்ளையான் அவர்கள் சிறையில் இருக்கிறார். இந்த இடத்துல தான் மட்டக்களப்பு தொடர் கொலை வழக்கு பிள்ளையானுக்கு இருக்கும் சட்டப்பாசம். சிஐடி விசாரணையில் வெளிவரும் அதிரடி தகவல்கள். கிழக்கு மாகாணத்தின் அரசியல் மற்றும் ஆயுதக் குழுக்களின் கடந்த கால செயற்பாடுகள் தொடர்பான தீவிர விசாரணைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவனேசன்துறை சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படும் பிள்ளையான் மீதும் ஒரு பாரிய கொலை வழக்கு பாய்ந்துள்ளது. கடந்த 2008ஆம் ஆண்டு மட்டக்களப்பில் அரங்கேறிய 5 நபர்களின் தொடர் படுகொலைகள் தொடர்பில் பிள்ளையான் தற்போது சந்தேக நபராக உத்தியபூர்வமாக பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் தற்போது வெலிக்கடை சிறைச்சாலையில் விசாரணை கைதியாக உள்ள பிள்ளையானை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் நேரில் ஆயப்படுத்துமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு நீதவான் உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த இடத்தில்தான் பிள்ளையானுக்கு எதிராக இன்னும் புதிய வழக்குகள் பதியப்பட்டு வருகிறது. குறிப்பாக கல்லடி பகுதியில் ஒரு பொலிஸ் உத்தியோகத்தர் உட்பட 2 படுகொலை செய்யப்பட்டவர் மற்றும் பிள்ளையானுடைய கட்சியை சார்ந்த உறுப்பினர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டமை மற்றும் கப்பம் தர மறுத்தார் என்ற அடிப்படையில் வர்த்தகர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டார் என்ற சம்பவங்கள் 2008ஆம் ஆண்டு அடுத்தடுத்து பல படுகொலை சம்பவங்கள் நடைபெற்றிருந்தது. குறிப்பாக மாகாண சபை தேர்தல் மற்றும் அதிகார பகிர்வுகள் அதிகளவாக காணப்பட்ட அந்த காலப்பகுதியில் இந்த படுகொலைகள் கிழக்கு பகுதியில், அதாவது மட்டக்களப்பு பகுதியில் பெரும் ஒரு அச்ச சூழ்நிலையை ஏற்படுத்தியிருந்தது. ஆயினும் 2008 இந்த படுகொலை நடைபெற்றிருந்தாலும் இன்று வரை அதன் விசாரணைகள் சென்று கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இடையில் இருந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்தார்களோ தெரியவில்லை, சரியான முறையில் இன்னுமே தீர்மானம் எடுக்கப்படவில்லை. இந்த இடத்துல தான் 2025ஆம் ஆண்டு முக்கியமாக 2 பேர்கள் கைது செய்யப்படுகிறார். அதிலே 3 பேர் குற்றவாளியாக கருதப்பட்டிருந்தாலும் ஒருவர் வெளிநாட்டு தப்பியோடி தலைமறைவாக இருக்கிறார். ஆயினும் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற அடிப்படையில் 2 நபர்கள் கைது செய்யப்பட்டார். அதன் அடிப்படையில் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மற்றும் பல்வேறுபட்ட விசாரணைகளை கடந்து இப்பொழுது பிள்ளையானும் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்ற ரீதியில் பிள்ளையானுடைய பிள்ளையானும் பெயரிடப்பட்டிருக்கிறார் இந்த கொலை வழக்கு. அப்ப இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி சூழ்நிலை காணப்படுகிறது. இன்னும் எத்தனை கொலைகள் சம்பவங்கள் வெளிவர காத்திருக்கிறது என்று நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.